வீடு வீடாக வெண்ணெய் விற்றவர். இப்போ 1400 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனத்தின் ஓனர் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள விருப்பாச்சி என்ற குக்கிராமத்தில் பிறந்த GR பாலசுப்ரமணியம் 1986 பெங்களூருவில் தொடங்கிய GRB என்ற பிராண்டை இன்று பால் பொருட்கள், ஸ்நாக்ஸ், இனிப்புகள் என பல்வேறு துறைகளில் விரிவுபடுத்தி உலகளாவிய அளவில் 1400 கோடி ரூபாய் வருவாய் கொண்ட நிறுவனமாக உயர்த்தியுள்ளார். கல்வியை 8ஆம் வகுப்பில் நிறுத்தி 13 வயதில் பெங்களூரு சென்ற இவர் தனது அக்கா குடும்பத்துடன் இணைந்து வெண்ணெய் விற்பனை தொழிலில் ஈடுபட்டிருந்ததிலிருந்து தொழில் பயணத்தை தொடங்கியுள்ளார். பின்னர் 28 வயதில் வெறும் 6000 ரூபாய் முதலீட்டுடன் தனியாக தொழில் தொடங்கி ஆரம்ப சவால்களை எதிர்கொண்டவர் வெண்ணெயை நெய்யாக மாற்றி ஹோட்டல்கள் மற்றும் கடைகளுக்கு விற்பனை செய்வது போன்ற புதுமையான யோசனைகள் அவரது வளர்ச்சிக்கு முக்கியமாக காரணமாக அமைந்தன. 1986 GRB என்ற பெயரில் பிராண்டை அறிமுகப்படுத்தி பெங்களூரு முழுவதும் நேரடி விற்பனை முறையில் தனது நெய் தரத்தை மக்களிடம் கொண்டு சென்றார். 1993 இந்தியாவில் முதன்முறையாக நெய்யை FMCG முறையில் விநியோகிக்கும் முன்னோடியானார். தொடர்ந்து 1999 ஒசூரில் நவீன உற்பத்தி ஆலை அமைத்து சென்னை உள்ளிட்ட சந்தைகளில் கடும் போட்டியை தாண்டியும் தனது இடத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். பின்னர் உதயம் என்ற உள்ளூர் பிராண்டை உருவாக்கி சந்தையை விரிவுபடுத்தினார். தற்போது GRB இந்தியாவை தாண்டி அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் தனது தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்கிறது. 2000க்கு பிறகு இனிப்புகள், ஸ்நாக்ஸ், மசாலா, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் போன்ற துறைகளிலும் நுழைந்து தனது தயாரிப்பு வரிசைகளை விரிவாக்கியுள்ளது. திண்டுக்கல் நிலக்கோட்டையில் 200 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஆலையும் அமைத்து மொத்தம் 6 உற்பத்தி நிலையங்களுடன் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. முழுமையாக செல்ஃப்மேட் முறையில் வளர்ந்த இந்த நிறுவனம் இன்று சுமார் 2500 ஊழியர்களுடன் பெரும் பங்களிப்பை வழங்கி வருகிறது. பாலசுப்ரமணியத்தின் வணிகை தத்துவம், தரத்தில் எந்த சமரசமும் இல்லாத அணுகுமுறை, தொழிலை ஒரு ஆர்வமாக கருதுதல், ஊழியர்களின் திறமையில் அடிப்படை தேர்வு செய்தல் மற்றும் போட்டியை நேர்மறையாக கருதல் ஆகியவையாகும். தன்னடக்கமும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இணைந்த அவரது வாழ்க்கை பயணம் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து உலகளாவிய பிராண்டை உருவாக்க முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.